ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ், அது எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ் தாங்க. முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முட்டை பணியாரம்னா நீங்கள் வெறும் முட்டை நினச்சிடக்கூடாது. முட்டையோட மாவையும் கலந்து ஊற்ற போகிறோம். 3 முட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. நீட்டமாக ஒரு பச்சை மிளகாவில் 3 பச்சை மிளகா கணக்கில் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வணக்கிக்கணுங்க. ஒரு குட்டி வானல் சூடானதுக்கப்புறம் அதில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேங்க. மாவு நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கடுகு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு இருக்குது இல்லைங்களா, கரெக்டாக 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பச்சைக்கடலை பருப்பு இந்த மாதிரி கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப கறியிடக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சுனாவே ஓகே தாங்க. இப்போ லைட்டாக இது டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வெங்காயம், அதாவது மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க. ஸோ முட்டைக்கு நம்ம போட்டுருவோம். இப்போ தனியாக வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தூள் உப்பு தான் இருக்குன்னா தூள் உப்பே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் வணங்கினா போதும். ஏன்னா சாப்பிடும் போது லைட்டாக கடுக்கு முடுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வணங்கிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக வணங்கிருச்சுன்னா அது ஓகே தான். நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கூடவே ஏதாவது மசாலா ஃப்ளேவர், அதாவது சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள் ஏதாவது ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே பணியாரம் டேஸ்ட்டாக தான் வரும். நான் இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. அது ஏனே தெரிலைங்க, நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மாவாட்டி வச்சிட்டோன்னா எப்பயுமே பணியாரம் சுடுறதில்ல, எப்போயாவது தான் எல்லோரும் சுடுறோம். அந்த மாதிரி சுடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லோரும் பிடிக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. வெங்காயம் வணங்கிருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் முட்டை வேணும் அப்படின்னா கூட அதிகமாக எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை தான் மாவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு, முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் இதை நல்லா கலக்கிக்கணுங்க. எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரும். அதுக்காண்டி சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி ஒரு நாளாவது புளிச்சிருக்கணுங்க மாவு, அப்போ தான் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வணக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்பயுமே இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரக்கல் ஃபஸ்ட்டு சூடானோன்னே கொஞ்சமாக எல்லா குழியிலையுமே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க, எல்லாம் வராது பணியாரம். அப்படியே எல்லா கலந்து வச்சிருந்த பேட்டரியும் அப்படியே ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிட்டே வரலாம். ரொம்ப எல்லா கல்லையும் சூடு பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூட வராது. மிதமான சூட்டில் இருக்கும் போதே எண்ணெயை ஊற்றிட்டு பேட்டரை ஊற்றிடுங்க. பாருங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வெந்திருக்கும். கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தோன்னே எடுத்து திருப்பிடுங்க. நான் ஸ்பூனை வச்சு தாங்க திருப்பி விடுவேன். இந்த கலருக்கு வந்தாலும் எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா பஃபியாக வந்திருக்கு.
கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாங்கிறதையும் உங்களோட சஜஷன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.